அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடரிடம் வந்து, நான் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும், என்ன தொழில் செய்யலாம் என கேட்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வாடிக்கையாளருக்கு நாம் எந்த கிரக அமைப்பை வைத்து அவர்களை இந்த தொழில்களை செய்யுங்கள் என்று சொல்ல முடியும் என்ப அமைப்பை பார்ப்போம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறையா இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்களுடைய லக்கணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், மேசம் முதல் மீனம் வரை எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுடைய ராசியும் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் நட்சத்திரம் 20 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்கள் நட்சத்திர பாதம் 108 பாதத்தில் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதை பற்றி இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய, ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய, நீதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய, கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய, அடிமட்ட தொழிலுக்கு காரகனாக இருக்கக்கூடிய, கீழ்நிலை தொழிலுக்கு காரகனாக இருக்கக்கூடிய, கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு காரகனாக இருக்கக்கூடிய, பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த சனி பகவானுக்கு 2ஆம் வீடு யாருடைய வீடு என்று பாருங்கள். அந்த வீட்டினுடைய அதிபதி காரகத்தன்மையிலே தொழில் செய்யலாம். அதாவது உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். சனி பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் என்றால் கடகம் என்பது நாம் சந்திர பகவான் வீடு. அந்த வீட்டிலே காரகத்தன்மை நிறைய தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாய தொழில்கள், ரசாயன தொழில்கள், இப்படி தொழில்கள்லாம் அந்த சந்திர பகவான் காரகத்துவம். அந்த அடிப்படையில் அந்த ஜாதகர் தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும். இல்லையா, அந்த வீட்டிலே அந்த சனி பகவானுக்கு அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார் என்று பாருங்கள். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தன்மை நிறைந்த தொழிலை செய்தால் சிறப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் நாம் பலன்களை சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.